அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். நேற்று ரொம்ப நாள் வீடியோ போட முடியல, கொஞ்சம் வெளியில் போனதுனால. அதனால தான் இன்றைக்கி காலையில் உட்காந்து சரி இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போடலாம் அப்படின்ட்டு இப்போ காலையில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோ. நேற்று ஓவராலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். மார்க்கெட்டில் நேற்று நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் அக்யூரேட்டாக நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஆக்சுவலாக மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அது இறங்கினா ஒன்று இங்கே வந்துட்டு மேலே ஏறும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது சப்போர்ட்டான 25,000 847 850 கிட்டே வந்துட்டு திரும்பும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ரெண்டுக்கும் இடையில ஆக்சுவலாக மார்க்கெட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. இது ஏன் இடையிலேயே திரும்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று லோ இந்த இடம்தான். அங்கே மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிருச்சு. இதை நம்ம டெலிகிராம் சேனல் ப்ரீமியம் சேனலில் அக்யூரேட்டாக இந்த இடத்துட்ட நம்ம கால் கொடுத்துருந்தோம். இங்கே எடுக்க சொல்லி கால் ஆப்ஷன் இங்கே இறங்கிட்டே வரப்போ யாரும் ஷார்ட் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டோம் நம்ம. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டு பையில் இருக்குது. ஷார்ட் போயிடாதீங்க, ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணுங்கள். பை ட்ரெண்டு மார்ச்சுன்னா மேலே தான் போகும் மார்க்கெட்டு அப்படின்ட்டு அக்யூரேட்டாக சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இதுலேயும் ஓவராலாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே மார்னிங் ரிப்போர்ட் கொடுத்துருவோம். அதில் என்ன சொல்லியிருக்கோன்னா 50 பாயிண்ட் டவுனில் தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஓப்பன் லோயரில் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள் பைக்கு. ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தோன்னே பை பண்ணுங்கள். எவ்ரி லோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லியிருக்கோம். ஷார்ட் போகாதீங்க யாரும். ஷார்ட் ட்ரெண்டு இப்போதைக்கு ட்ரெண்டு பாசிட்டிவாக தான் இருக்குது. எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ட்ரெண்டு அடுத்த டார்கெட் 26,250, பேங்க் நிஃப்டி 55,000 அப்படிங்கிறத கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் காலையிலேயே. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டிப்ஸு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஓவராலாக பார்த்துங்க ஜெயம் ப்ரீமியம் குரூப்பில். நிஃப்டி ஒரு 9:45 10 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெண்டு டவுனில் தான் இருக்குது. யாரும் பை போயிடாதீங்க அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம் நம்ம ப்ரீமியம் குரூப் மெம்பருக்கு. ஏன்னா இறங்கிட்டே வருதுன்ட்டு எல்லாம் ஷார்ட் போயிடுவாங்க. அதனால் ட்ரெண்டு பைஸு ஓவரால் பையில் தான் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி ட்ரெண்டு இன்னும் பைக்கு ஃபேவர் ஆகல, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னும் நிஃப்டி ட்ரெண்ட்லேயே தான், செல் ட்ரெண்ட்லேயே தான் கண்டினியூ ஆகுது. யாரும் பை போகாதீங்க அப்படின்னு கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த இடத்துட்ட நம்ம ஒரு கால் ஒன்று ஆட் பண்ண சொல்லியிருந்தோம். 25,800 கால் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண சொல்கிறது மட்டும் இல்லாமல் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலில் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். 143.5க்கு பை பண்ணுங்கள். எதனால் பை பண்ணுங்கன்னு சொன்னோன்றதை இங்கே கீழே சொல்லியிருக்கோம். ஸ்டில் நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இருந்தாலும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 12:30க்கு சொல்லியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 12:30 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 12:30க்கு மார்க்கெட்டு கரெக்டாக நம்ம லோவில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பாருங்கள் கரெக்டாக 25,880. இன்றைக்கி லோ பார்த்தீங்கன்னா 25,870. ஜஸ்ட் 9 பாயிண்ட் தான் அப்பு. அந்த இடத்துல நம்ம கால் கொடுத்துட்டோம். பட் இருந்தாலுமே நம்ம கொடுத்த கால் பெருசாக ஒன்றும் ஏறுற மாதிரி தெரியல. கொஞ்சம் ஃப்ளோட் ஆகிட்டே இருந்துச்சு, கொஞ்சம் இறங்குற மாதிரி தெரிஞ்சு. டப்புன்னு என்ன சொல்லிட்டோம்னா, இந்த ரேஞ்சில் வெளியே வந்துடுங்க அப்படின்ட்டோம். அப்புறம் திருப்பி மார்க்கெட் இறங்கலை அப்படிங்கவும் திருப்பி நம்ம 1:30 மணிக்கு பை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி இந்த டைமில் பை பண்ணுங்க அப்படின்னு நிஃப்டி கால் கொடுத்துட்டோம். 148.5க்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை புக் ப்ராஃபிட் பண்ண சொல்லி ஒரு 2 மணி 2:10க்கு ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு அதில். பட் இருந்தாலும் நம்ம நிறையா மேலே போகணும்னு எதிர்பார்த்தோம். பட் ஓவர் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு புக் பண்ண சொல்லியாச்சு நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இன்னொரு கால் வேறு 2 கால் ஹோல்டிங்கில் இருந்துச்சு. அதனால் ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு புக் பண்ண சொல்லியாச்சு. இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் சேஃப் ட்ரேடருக்கு 4,120 ரூபாயும், ரிஸ்கி ட்ரேடருக்கு 6,745 ரூபாயும் ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில். இதுதான் இன்றைக்கி நடந்தது.
இப்போ நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நம்ம பிடிஎஸ்டி எடுத்து வச்சுருக்கோம், பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறது. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நிஃப்டியில். அதனால் யாரும் ஷார்ட் போயிடாதீங்க. இதைத்தான் நான் படித்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன் டெய்லி. ஏன்னா வந்து 26,200 போகிற வரைக்கும் எந்த ப்ராஃபிட் புக்கிங்கும் நடக்காது, மேக்ஸிமம் பெருசாக டவுன் மூவ் இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நம்ம சொன்ன ஃபாலோ பண்ணி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இப்போ மேலே வந்துட்டுருக்கான் பாருங்கள் 20. இப்போ இன்றைக்கி வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கும் மேலே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மேபி நீட்ரலாக இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியில் போய் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியை தான் மேக்ஸிமம் நம்ம மார்னிங்கில் வந்து நம்ம மார்க்கெட் ஃபாலோ பண்ணோம். ஏன்னா அங்கே தான் மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். நம்ம மார்க்கெட்டு சிங்கப்பூரில் ஓப்பன் ஆகிட்டு அதை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு ஓப்பன் ஆகும். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாருங்கள் நியர்லி 45 பாயிண்ட் 50 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டும் ஒரு ஓப்பனிங்கே வந்து ஒரு 50 பாயிண்ட்டு மேலே தான் ஓப்பன் ஆவாங்க. ஓப்பன் ஆகிட்டு அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்காக மேலே போவாங்க. அதுதான் இன்றைக்கி நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க. பேங்க் நிஃப்டி என்ன நடக்கும்னா, நேற்று வந்து பேங்க் நிஃப்டி வந்து பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்து இல்லை நிஃப்டி அளவுக்கு. அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டு அப்படியே க்ளோஸ் ஆகிட்டாங்க. பட் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ட்ரேட் பண்ணிக்கங்க. பேங்க் நிஃப்டியை நம்ம சொன்ன டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கோம். 55,000 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து இன்றைக்கி வந்து இது இருக்குது, ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பைரி டே. அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணிக்கங்க மேக்ஸிமம். இல்லைன்னா அடுத்த வாரம் எக்ஸ்பைரி டேட்டு இதை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி இதை ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா ஹை வால்டிலிட்டி இருக்கும். அதனால் வந்து அதில் போய் மாட்டிக்காதீங்க. இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரெடிக்ஷன். இன்றைக்கும் ஓவரால் ட்ரெண்டு பையில் தான் இருக்குது. யாரும் ஷார்ட் போயிடாதீங்க. எவ்ரி லோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பையிங் தான். லைவ்லேயே வந்து நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாம் லைவ்லேயே வந்து அப்டேட் கொடுத்துருவோம். எப்போ எங்கே என்ன மார்க்கெட் நடக்கும், எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கால்ஸும் வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துல டிப்ஸு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அக்யூரேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும் நம்ம கால்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீமியம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுறதுலாம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃப்ரீ குரூப் இருக்குது, அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோவோட கீழே வந்து அந்த லிங்க்கு கொடுத்துருக்குறோம், அதை ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் வந்து லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு பாருங்கள். நன்றி, வணக்கம்.